பாஜக ஆட்சி நடக்கக்கூடிய வட மாநிலங்களுக்கு ஒரு அதிரடி செய்தியை சொல்லியிருக்கிறது மதிப்புக்குரிய உச்சநீதிமன்றம். இனியும் பொறுத்து கொண்டிருக்க மாட்டோம், இனியும் வேடிக்கை பார்க்க மாட்டோம், கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டி வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எதற்காக அப்படின்னா, உங்களுக்கெல்லாம் தெரியும், மோடி ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு சமீப காலமாக கடந்த ஒரு 5 வருடங்களாக நீங்கள் பார்த்தீங்கன்னா புல்டோசர் ராஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம், அதாவது யாராவது ஒரு சிறு குற்றம் செய்தாலோ அல்லது குற்ற பின்னணியுடன் தொடர்புடையவராக இருந்தால் கோர்ட்டுக்கு போகணும், காவல்துறை கைது செய்வாங்க, காவல்துறை கோர்ட்டுக்கு கொண்டு போவாங்க, அவர் குற்றம் உள்ளவரா அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்டால் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். இதுதான் ஒரு ப்ரொசீஜர். ஆனால் இங்கே என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு நபரின் மீது ஏதாவது ஒரு குற்றம் சுமத்தப்பட்டார், அது ஆர்எஸ்எஸ்காரனே குற்றம் சுமத்துறான்னு வைங்களேன், உடனடியாக அவனுடைய வீடு என்னென்னா புல்டோசரால் இடிக்கப்படக்கூடிய நிகழ்வு. அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் சமீபத்தில் பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களில் பெரும்பாலான மாநிலங்களில் இருக்கக்கூடிய சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர்களுடைய வீடுகள், தொழிற்கூடங்கள் சர்வசாதாரணமாக இடிக்கப்படக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அப்போ இதற்கு எதிராக உச்சநீதிமன்றம் கடுமையாக எச்சரிக்கை செய்திருந்தார்கள். இதெல்லாம் கூடவே கூடாது. இனி யாராவது இடிக்கிறதாக இருந்தால் எந்த ஆட்கள் இடிக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட இருந்து நஷ்ட ஈடு வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. உத்தரப்பிரதேசத்திலே யோகிக்கு 25 லட்சம் ரூபா பிழை நீதிமன்றம் சுமத்தியது என்பது நமக்கு தெரியும். அதாவது அத்துமீறி போய் ஒரு பில்டிங்கை இடித்ததுக்காக 25 லட்சம் ரூபா கொடு அப்படின்னு சொல்லி யோகியினுடைய அரசுக்கு நீதிமன்றம் உத்தரவிட்ட செய்தியெல்லாம் நமக்கு தெரியும். இப்போ இதெல்லாம் நடந்துட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, உத்தராகண்டில் 13 மசூதிகள்லாம் நீங்கள் ஒரு 10 தர்காக்கள், 3 மசூதிகள், இதுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க. அதாவது பல்வேறு காரணங்களை காட்டி, அதனால் இதெல்லாம் உடனடியாக நாங்கள் இடிச்சிருவோம் அப்படின்னு. முன்னாடியெல்லாம் நோட்டீஸ் அனுப்புறதெல்லாம் இல்லை. இப்போ சங்கிகளுக்கு ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் என்னென்னா, நோட்டீஸ் அனுப்பிட்டு இடிக்கிறது. இது தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் வரும்போது தான் அவங்க சொல்லியிருக்கிறது, ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், ஒரு விஷயம் உங்களுக்கு சரியில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கோர்ட்டுக்கு வரீங்க, கோர்ட் என்ன மாதிரியான உத்தரவு பிறப்பிக்கிறதோ அதன் பிறகு தான் நடவடிக்கை. ஆனால் அதுக்கு முன்னாடியே புல்டோசரை எடுத்துகிட்டு போய் இடிக்கிறது அப்படிங்கிறத நாங்கள் இனியும் வேடிக்கை பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நாங்கள் வேடிக்கை பார்க்க மாட்டோம், நடவடிக்கை எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய மதிப்புக்குரிய உச்சநீதிமன்றம் சொன்னதற்கு பிறகு பாஜக ஆட்சி நடக்கக்கூடிய மாநிலங்களில் இது மாதிரியான சம்பவங்கள் தொடர்ந்து நடக்குது இல்லையா? அதுக்கு இனி யார்கிட்ட போய் நாங்கள் முறையிடுவது அப்படிங்கிற மாதிரி இந்திய மக்கள் கேட்குறாங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லை. நீங்கள் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி புல்டோசர்